நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். எஸ்தர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14 வாசிக்கும் பொழுது, நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் என்ற வார்த்தையை பார்க்கிறோம். பேச ஒரு காலம் உண்டு, மௌனமாக இருக்கக்கூடிய காலம் உண்டு. இப்பொழுது இருக்கக்கூடிய காலம் மௌனமாக இருக்கக்கூடிய காலம் அல்ல, இப்பொழுது பேச வேண்டிய காலம் அல்லது செயல்பட வேண்டிய காலம். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியான இந்த வார்த்தை மூலமா சில காரியம் நம்மோடு இடைபடுவாராக, பேசுவாராக. இஸ்ரவேல் மக்கள் ஸ்தோத்திர சமாரியர்கள் பாபிலோனுக்கு அடிமையாக்கப்பட்டார்கள். பாபிலோனுக்கு அடிமையாக்கப்பட்டிருந்தார்கள். இப்பொழுது பாபிலோனை மேதிய பெர்சிய அரசு கைப்பற்றிய உடனே இப்பொழுது பாபிலோனில் இருந்த அடிமைகள் இப்பொழுது எங்க வர்றாங்க அப்படின்னா பெர்சியருக்கு அடிமையாக மாறுகிறார்கள். இந்த பெர்சியர் தான், பெர்சிய தேசம் என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய அந்த ஈரான் தேசத்தை குறிக்கிறது. அப்ப தானியல் காலங்கள், எஸ்ரா காலங்கள், நெகேமியா காலங்கள்லாம் எங்க நடக்குது அப்படின்னா பெர்சியாவில் நடக்கக்கூடிய காரியங்களாக பார்க்கிறோம். பெர்சியாவில் தான் அந்த கிரேட் கோரஸ் அந்த மன்னன் தான் யூதர்கள் தேவாலயம் கட்டும்படி ஒரு அனுமதி வழங்கினதை பார்க்கிறோம். ஆனா அதுக்கு முன்பாக சில காரியம் எஸ்தர் புத்தகத்தில் நடக்கிற காரியத்தை பார்க்கிறோம். என்னவென்றால், யூதர்கள் அழிந்து போக வேண்டும் என்று ஆமான் என்கிற ஒரு துஷ்ட மனிதனால் ஒரு நியமிக்கப்பட்டதை பார்க்கிறோம். ஆதார் மாதம் 13ஆம் தேதியில யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும், அல்லது டிசம்பர் மாசம், ஆதார் என்பது கடைசி மாதத்தை குறிக்கிறது. அப்ப டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி ஒட்டுமொத்த யூதர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்று ஒரு செய்தி பரவி கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது எஸ்தரை கர்த்தர் அதற்கு முன்பாகவே அரண்மனைக்குள்ளாக கொண்டு போகிறதை பார்க்கிறோம். அரண்மனைக்குள்ளாக கர்த்தர் எஸ்தரை கொண்டு போகிறார். ஏனென்றால் எஸ்தரை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். இன்றைக்கும் அநேக எஸ்தரை குறித்து தேவன் பல நோக்கங்களை வைத்திருக்கிறார். எனவே இந்த காலை வேளையில கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளை, தேவன் தேடக்கூடிய எஸ்தர் நீங்க தான், தேவன் தேடக்கூடிய அந்த மனுஷி நீங்க தான். இப்ப செயல்பட வேண்டிய எஸ்தர் செயல்படாமல் மௌனமாக இருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை அந்த மனுஷி கடந்து போகிறது. தேவனுடைய மனுஷன் மூலமாக, மொர்தெகாய் மூலமாக ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. நீ இந்த காலத்திலே மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பும் சகாயமும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். எஸ்தர் மௌனமாக இருக்கும் பொழுது, அல்லது எஸ்தர் செயல்படாவிட்டால் தேவன் வேறொரு மனுஷனை கொண்டு, வேறொரு எஸ்தரை கொண்டு, வேறொரு மனுஷியை கொண்டு நிச்சயமாய் செயல்பட முடியும் என்று இந்த வசனம் சொல்லுவதை பார்க்கிறோம். எனவே தேவன் தேடக்கூடிய ஸ்தோத்திர எஸ்தர்களை, தேவன் தேடக்கூடிய சகோதரிகளை, நீங்கள் செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் கர்த்தருக்காக பற்றி எரிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது இவர்கள் அடிமையாக விற்கப்பட்டிருந்தார்கள். இப்ப இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது இந்த இடத்துல அகாஸ்வேருங்கிற ராஜா 127 நாடை ஆளுகை செய்யறதை பார்க்கிறோம். 127 நாடுகள், இந்திய தேசத்திலிருந்து, இந்து தேசத்திலிருந்து ஒரு 127 நாடை அந்த ராஜா ஆளுகை செய்கிறார். அந்த ராஜா ஆளுகை செய்யும் பொழுது ஒரு நாள் ஒரு பயங்கரமான ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. ரொம்ப நாளா ஒரு பார்ட்டி வைக்கிறாங்க. அதுல பார்க்கும்பொழுது ராஜா குடி வெறியில இருக்கும் பொழுது தன்னுடைய அரண்மனை பொக்கிஷங்கள், காரியங்கள் எல்லாவற்றையும் மற்றவர்கள், பிரதானிகள், மற்ற தேசத்து மக்கள் பார்க்கும்படி வைத்திருந்ததை பார்க்கிறோம். அப்பொழுது மறுபடியும் தன்னுடைய ராணியை எல்லாவற்றுக்கும் காமிக்க வேண்டுங்கிற ஒரு எண்ணம் உண்டாகும் பொழுது ராணியை வர சொல்லும் பொழுது, அந்த வஸ்தி ராணி, அந்த ராணியோட பேரு வஸ்தி நான் வர மறுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அந்த போதையில ஒரு சட்டத்தை ஏற்றுகிறார்கள். அப்ப ராஜா கூப்பிட்டு ராணி வரலைங்கிறதுனால தேசத்தின் மக்கள் கணவர் கூப்பிடும்போது நிச்சயமா மனைவி வரமாட்டார் என்று சொல்லி அந்த போதையில ஒரு முடிவு எடுக்கிறத பாக்குறோம். என்ன அப்படின்னா, ராணியா இனி இருக்கக்கூடாது என்று வஸ்தியை தள்ளி வைக்கிறார்கள். தள்ளி வைக்கும் பொழுது அதுக்கப்புறம் போதை தெளிந்த பிறகு ராஜா ஒரு வருத்தப்படுகிறார். ஆனாலும் சட்டம் ஏற்றுப்பட்டதை பார்க்கிறோம். இப்பொழுது மறுபடியும் ஒரு நல்ல ராணி வேணுங்கிறதுக்காக அந்த 127 தேசத்திலும் அழகான பெண்களை கொண்டு வருகிறார்கள். கொண்டு வரும் பொழுது அப்போதான் கர்த்தர் எஸ்தர் இந்த அரண்மனைக்குள்ளாக கொண்டு போகிறார். அப்போ எஸ்தரை, அந்த அனாதையான எஸ்தருக்கு தாய் தகப்பன் இல்லை. அப்ப எஸ்தரை வளர்த்தது யார் அப்படின்னா பெரியப்ப பையன், அவர் மொர்தெகாய்ங்கிறவர் தான் எஸ்தரை வளர்க்கிறார். அந்த எஸ்தரை அவர் தான் கஷ்டப்பட்டு வளர்க்கிறாரு. அப்ப எஸ்தர் அடிமைங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது. கோத்திரங்களை மறைத்து எஸ்தர் எங்க போறாங்கன்னா அரண்மனைக்குள்ளாக போகிறதை பார்க்கிறோம். அரண்மனைக்குள்ளே போகும் பொழுது இப்பொழுது தேவன் எஸ்தருக்கு பலருடைய கண்களை தயவு கிடைக்க செய்கிறார். இப்ப எஸ்தர் இன்னும் மகாராணியாக மகுடம் சூட்டப்படவில்லை. ஆனால் ராணிங்கிற அந்தஸ்துக்குள்ளாக தேவன் உள்ள கொண்டு போறதை பார்க்கிறோம். ஏன் கொண்டு போகிறாருன்னா, ஒரு பெரிய திட்டம் நடைபெற போகிறது, ஒரு பெரிய அழிவு உண்டாக போகிறது. அந்த அழிவுக்கு முன்பாகவே கர்த்தர் ஏற்கனவே எஸ்தரை அந்த அரண்மனைக்குள்ளே கொண்டு போனதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு எதிர்காலத்தை குறித்து
பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பல ஆமான்கள், பல சத்துருக்கள் உள்ளே வருவதற்கு முன்பாகவே கர்த்தர் ஏற்கனவே தன்னுடைய விருப்பத்தின்படி, சித்தத்தின்படி ஒரு எஸ்தரை உள்ளே அரண்மனைக்குள்ளே வைத்து விட்டார். பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த காலை வேளையில இப்ப நீங்க செயல்படும் பொழுது நிச்சயமா உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அநேக ஆமான்கள் விழுந்து போவார்கள், அநேக அசுத்த வல்லமைகள் விழுந்து போகும். இப்ப பார்க்கும் பொழுது இப்ப இந்த சம்பவம் நடக்குது. எஸ்தர் தன்னுடைய கோத்திரத்தை மறந்து, தன்னுடைய இனத்தை மறந்து, நாங்கள் அடிமையாக்கப்பட்டோம் என்று எல்லாவற்றையும் மறந்து விட்டு, எல்லாவற்றையும் மறைத்து எங்க போறாங்க? அரண்மனைக்குள்ளாக போகிறார்கள். மற்ற எல்லா அந்த ஈரான் பெண்மணியை போல, அந்த பாரசீக பெண்மணியை போல உள்ளே இருக்கிறார்கள். இப்ப பார்க்கும் பொழுது என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா, ஒரு சம்பவம் நடக்கிறது. அதை வாசிக்க விரும்புகிறேன். எஸ்தர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கைவிடுவது அவனுக்கு அற்ப காரியமாய் கண்டது. மொர்தெகாய் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டபடினால அகாஸ்வேருவின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதர் எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான் என்று எழுதப்பட்டதை பார்க்கிறோம். இங்க பார்க்கும் பொழுது ஆமான் என்கிற ஒரு மனிதன் இந்த இடத்துல வருகிறார். 3ஆம் அதிகாரத்துல ஆமான் என்கிற ஒரு மனிதனை அந்த இடத்துல நம்ம அறிமுகம் செய்யப்படுவதை பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்துல மொர்தெகாய் என்கிற ஒருவர் இந்த இடத்துல சொல்லப்படுவதை பார்க்கிறோம். மொர்தெகாய் யாருன்னா ராஜாவுடைய அரண்மனையை காக்கக்கூடிய ஒரு வாட்ச்மேன், ஒரு செக்யூரிட்டி. ஆனால் ஆமான் என்பவன் யாரு அப்படின்னா, அகாஸ்வேர் ராஜாவுடைய அந்த 127 தேசத்தை ஆளக்கூடிய, அந்த மிடில் ஈசியாவை ஆளக்கூடிய ஒரு மாபெரும் ராஜாவுடைய பர்சனல் செக்ரட்டரி மாதிரி ஒரு பெரிய கனத்துக்குரிய பிரபு. இப்ப பார்க்கும்பொழுது எல்லாரும் அந்த ஆமான் வரும்பொழுது நமஸ்கரிக்க வேண்டும், அவனை வணங்க வேண்டும் என்று ஒரு ஒரு சட்டத்தை என்ன செய்யறாரு? ஏற்றிருக்கிறார். 3ஆம் அதிகாரம் 2ல வாசிக்கும் பொழுது, ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசல் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளை இருந்தார். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. ராஜா அவள ஒரு கட்டளை வந்தது. என்ன கட்டளை வந்தது அப்படின்னா, ஆமானை எல்லாரும் வணங்க வேண்டும், நமஸ்கரிக்க வேண்டும். ஆமானுக்கு முன்பாக சலாம் சொல்ல வேண்டும், வணக்கம் சொல்ல வேண்டும். ஆமானுக்கு முன்பாக குனிந்து வணங்க வேண்டும் என்று ஒரு கட்டளை கொடுத்ததை பார்க்கிறோம். ஆனால் அந்த கட்டளையை யார் மீறினார்னா மொர்தெகாய் மீறிக. ஏன்னா அவர் யூதனாய் இருந்ததுனால நாங்கள் ஒரே தெய்வத்தை ஆராதிக்கிறோம், நாங்கள் எந்த விதமான மனுஷனுக்கு வொர்ஷிப் பண்ண முடியாது, எந்த விதமான மனுஷனை ஆராதிக்க முடியாது என்று சொல்லி ஆமானுக்கு வணக்கம் வைக்கல, அவர்தான். ஆனால் அதற்கு பதிலாக ஆமான் ஒரு பெரிய முடிவு எடுக்கிறார். ஆமா, மொர்தெகாயுடைய இனத்தை, அந்த யூத இனத்தை அழிக்க வேண்டும் என்கிற பயங்கரமான முடிவு எடுக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைல, இந்த காலை வரையில நாம சில பேர்த்த பழி வாங்குகிற எண்ணம் உண்டாகிறது. ஆனால் பழி வாங்குவது கர்த்தருக்குரிய பிரியமானவர்களே. அப்ப நீங்களும் நானும் சில காரியத்துல ஈடுபட வேண்டும் என்று தேவன் விரும்புவதே இல்லை. இப்ப பார்க்கும்போது ஆமானுக்கு யாரு வணக்கம் வைக்கல அப்படின்னா, மொர்தெகாய் ஆமானை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. அப்படி என்றால் அவங்க 2 பேருக்கும் வாக்குவாதம் உண்டாயிருக்கும். அப்ப நிச்சயமாய் ஆமான் மொர்தெகாயை கொன்றிருக்கலாம். ஏனென்றால் கொன்றாலும் கேட்க போவதில்லை, ராஜா கூட கேட்க போவதில்லை. அந்த அளவுக்கு பெரிய மனிதாக ஆமான் இருந்தார். இந்த ஆமான் யார் என்றால் அமலேக்கிய இனத்தை சேர்ந்தவர். அப்ப அமலேக்கியருக்கும் கர்த்தருடைய காரியத்துக்கும் நெடுநாள யுத்தம் உண்டாகும் என்று ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்ப அமலேக்கியரை ஏற்கனவே அழித்து போட வேண்டும் என்று சவுல் கையில கொடுக்கப்பட்டது. அப்ப சவுல் ராஜா அதை செய்யவில்லை, தாவீதும் பூரணமாக செய்யவில்லை. இப்படி அமலேக்கியரை அழிக்காதபடி விட்டு விட்டதுனால இப்பொழுது பார்க்கும்பொழுது அமலேக்கியர் எப்பொழுதும் யூதருக்கு விரோதியாகவே இருந்தார்கள். அந்த அமலேக்கியர் எப்பொழுதும் யூதருக்கு விரோதியாகவே இருந்தார்கள். இந்த காலவெளியில பல அமலேக்கியர்கள் நம்முடைய வாழ்க்கையில இருப்பார்கள், ஆனால் நாம் தான் அந்த அமலேக்கியரை கண்டுபிடிக்க வேண்டும். அமலேக்கியர் என்பது மாம்சத்தை குறிக்கிறது, மாம்ச எண்ணங்களை குறிக்கிறது. அமலேக்கியர்கள் ஸ்தோத்திரம், அமலேக்கியர் அப்பப்ப நம்முடைய வாழ்க்கையில பல அமலேக்கியர்கள் எழும்புவார்கள், பல மாம்சம் எழும்பும், கோபம், ஆத்திரம், மூடவுட்டு காரியங்கள், சில பழிவாங்கக்கூடிய எண்ணங்கள், பல அமலேக்கியர்கள் எழும்புவார்கள். ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு, ஆமா ஸ்தோத்திரம், நான் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று பவுல் சொன்னாரே, அதே போல சில மாம்ச கிரியைகளை அழிக்க வேண்டும். அதை ஒடுக்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தருடைய ஆவியார் நமக்கு உதவி செய்வாராக. பரிசுத்த ஆவியார் சொல்லுவாரு, ஆவி உள்ள சொல்லும் இன்னைக்கு பாசிங் போடலான்னு சொல்லும், ஆவி சொல்லும் இன்னைக்கு ஜெபம் பண்ணலாம்னு சொல்லும், ஆவி சொல்லும் இன்னைக்கு தேவனோடு அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் நல்லா இருக்குன்னு சொல்லும். நான் மாம்சம் சொல்லும், நீ டயர்டா இருக்கிற, நீ நாளைக்கு ஊருக்கு போகணும், நாளைக்கு உனக்கு வேலை இருக்கு, ஏதோ ஒரு காரியத்தை சொல்லி உங்களை தேவ சமூகத்தை நாட விடாதபடிக்கு, ஆமா செபிக்க நாட விடாதபடிக்கு, உபவாசத்தை நாட விடாதபடிக்கு ஏதோ ஒரு காரியத்தை சொல்லிக் கொண்டே இருக்கும். ஆனாலும் நீங்கள் அமலேக்கியரை ஜெயிக்கும் பொழுதுதான், அந்த ஆமானை ஜெயிக்கும் பொழுதுதான் நிச்சயமா நீங்கள் மகுடம் சூட்டப்பட முடியும். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப பார்க்கும் பொழுது ஆமானுக்கு ஒரு எரிச்சல் உண்டாயிடுச்சு.
ஆமா, மொர்தெகாய் சொல்றாங்க, மற்ற செக்யூரிட்டி மற்ற வாட்ச்மேன் சொல்றாங்க, நீ ஆமானை வணங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதை மொர்தெகாய் காது கொடுத்து கூட கேட்கல. இப்ப ஆமான்ட்ட போய் அறிவிக்கிறாங்க. ஆமான்ட்ட சொல்லும் பொழுது உங்களை நமஸ்கரிக்கல அப்படி சொல்லும் பொழுது இப்ப மொர்தெகாயை கொன்றுபடுவது அவனுக்கு ஒரு சப்ப மேட்ரு. ஆனால் இப்ப மொர்தெகாயுடைய அந்த யூத குலத்தையே 127 நாடுகளை வசிக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த யூத குலத்தை அழிக்க வேண்டும் என்று ஆமான் புறப்படுகிறதை பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதுக்கு தேதி குறிக்கிறாங்க. நீங்க அதெல்லாம் எஸ்தர் புத்தகத்தில் விளக்கமா வாசிக்கலாம். அதுக்கு தேதி குறிக்கப்படுகிறது, அதுக்கு சீட்டு போடப்படுகிறது. அது ஆதார் மாதத்துல அந்த சீட்டு விழுகிறது, 13ஆம் தேதியில சீட்டு விழுகிறது. அப்போ வேகமா அஞ்சல்காரர்கள் என்று எழுதப்பட்டது, வேகமா போஸ்ட்மேன் எடுத்து துரிதமாய் செயல்படக்கூடியதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில உன் குடும்பத்தை துரிதமாய் அழிக்கும்படி பல சத்துருக்கள் போராடி கொண்டிருக்கலாம். ஆனால் வாக்குத்தத்தம், இஸ்ரவேலுக்குரிய வாக்குத்தத்தம் என்னவென்றால், அவர்கள் பலுகி பெருகுவது தேவனுடைய வாக்குத்தத்தம். அப்படி சந்ததி பெருக வேண்டும் என்பது வாக்குத்தத்தம். ஆனால் அந்த சந்ததியை அழிக்க வேண்டும் என்று பல அமலேக்கியர்கள், பல ஆமான்கள் முயன்றாலும் அவர் நிச்சயமாய் தோற்று போவார்கள். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உன் குடும்பத்தை தரிசாக்க வேண்டும், அப்ப உன்னை இல்லாமல் போக வேண்டும், உன் தொழிலை முடக்க வேண்டும் என்று பல விதமான மந்திரங்களை ஈடுபட்டிருந்தாலும் யாக்கோபின் தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். நிச்சயமா ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களை அற்புதம் செய்ய அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். எனவே சோர்ந்து போக வேண்டாம். அருமையான மகனே, மகளே, அருமையான சகோதரா, சகோதரியை, இந்த வார்த்தையை கற்றுக்கொண்டிருக்கிற தேவன் உன்னை இந்த காலையில் குணப்படுத்துகிறார். இந்த வார்த்தையை கற்றுக்கொண்டிருக்கிற உன்னை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உன்னை கர்த்தர் குணப்படுத்துகிறார். உன்னுடைய ஆத்துமாவை தேற்றுகிறார். உன் ஆவிக்குள்ளாக நான் போதும் என்று சொல்லுகிறார். உன்னை நடத்த நான் போதும், உன்னுடைய எதிர்காலத்துக்கு நான் போதும் என்று வாக்கு கொடுக்கிறார். உன் தேவைகளுக்கு நான் போதும் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். பைசலால் இப்ப பல ஆமானை நாம் காலி செய்ய வேண்டும் என்றால் உபவாசம் இருக்க வேண்டும். நம்ம வாசிக்க விரும்புகிறேன். இப்ப சொல்லும் பொழுது அரண்மனையில் இந்த காரியங்கள் நடந்தது. ஆனால் அந்த காரியம் எஸ்தருக்கு சரியாக அறிவிக்கப்படவில்லை. அப்ப மொர்தெகாய்க்கு சொல்லும் பொழுது இப்ப ஒட்டுமொத்த யூதரை அழிக்க வேண்டும் என்கிற செய்தி பரவுகிறது. அதுல நகல் அப்பயே ஜெராக்ஸ் எடுத்துட்டாங்க. அப்பயே ராஜாவுடைய அந்த கையொப்பமிட்ட முத்திரை மோதிரம் வைக்கப்பட்ட அந்த ஒரிஜினல், அதுக்கப்புறம் அந்த அப்பயே நகல் எடுக்கப்பட்டு ஜெராக்ஸ் எடுக்கப்பட்டு பல தேசங்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டாச்சு. இப்ப பார்க்கும்பொழுது எல்லா மக்களும் எப்படியாவது யூதர்களை கொண்டு போட வேண்டும், யூதர்களுடைய அந்த ஸ்தோத்தாவுடைய ஆசீர்வாதத்தை பிடுங்கிக் கொள்ள வேண்டும், யூதருடைய பொருட்களை சூறையாட வேண்டும் என்று ஒரு திட்டம் திட்டி கொண்டிருந்தார்கள். திட்டம் திட்டும் பொழுது ஆனால் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல இருந்ததுனால காரியம் மாறுதலாய் முடிந்ததை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில உன் மேல கர்த்தருடைய கரம் இருக்கு பிரதர், உன் மேல கர்த்தருடைய வல்லம் இருக்கு. எஸ்தர் ராஜாத்தியே, எஸ்தரே, நீ ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எஸ்தர்கள் ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பெண்கள் செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனவே மௌனமா இருக்க வேண்டாம். பேச வேண்டிய இடத்துல நீங்கள் பேச வேண்டும், பேசக்கூடாத இடத்துல நீங்கள் பேசக்கூடாமல் அமர்ந்திருக்க வேண்டாம். அப்ப சொல்லும் பொழுது அவர்கள் செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்ப சொல்லும் பொழுது மொர்தெகாய்க்கு இந்த காரியம் தெரியும். அந்த நகல்கள் தேசம் முழுவதும் இந்த நகல் போய்கொண்டிருக்கிறது என்று தெரியும். ஆனால் அப்ப எஸ்தருக்கு தெரியவில்லை, ஏன்னா அவர்கள் அரண்மனைக்குள்ள இருக்கிறார். இப்ப என்ன காரியம் என்று சொல்லும் பொழுதுதான் ஒரு மனிதன் மூலமாக இந்த வார்த்தை எஸ்தருக்கு அறிவிக்கப்படுகிறது. நீ இந்த காலத்திலே மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்ப சகாயம் பண்ணக்கூடிய கேடகமாக இருக்கிற ஆண்டவர், சகாயம் செய்யக்கூடிய தேவன் நிச்சயமாக எஸ்தருக்கு வேறொரு இடத்திலிருந்து யூதருக்கு வேறொரு இடத்திலிருந்து உதவி செய்ய முடியும். அப்ப எஸ்தர் இல்லைன்னா கர்த்தர் இன்னொரு ஆளை கொண்டு வர முடியும் இந்த நாள்ல. அப்ப நாம அவருடைய கரத்தில் இருக்கிறோம். நாம் செயல்பட வேண்டிய பங்கு என்ன, நம் தேவனுக்கு எதை செய்ய வேண்டும் என்கிற நம்முடைய பாத்திரத்தின் பங்கு என்ன என்று அறிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாய் நாம் முன்னோட்டமாய் முன்னேறி செல்ல முடியும். பிரியமானவர்களே, இப்ப சொல்லும் பொழுது இதுக்கு முன்பாக என்னன்னா எஸ்தர் ராஜாதி சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, யாராவது அழைப்பிக்கப்படாமல் ராஜாவுக்கு முன்பாக 4ஆம் அதிகாரம் எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 11 வாசிக்கிறேன். யாராவது அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்துல ராஜாவிடத்துல பிரவேசித்தால் புருஷனானாலும் ஸ்திரீயானாலும் சரி அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறான சட்டம் உண்டு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரர்களுக்கும் ராஜாவுடைய நாடுகளுக்கும் சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளாலும் ராஜாவிடத்துல வரவழைக்கப்படவில்லை என்று சொன்னார். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப ராஜா எஸ்தருடைய கணவன் தான் ராஜா, ஆனாலும் உடனே பார்க்க முடியாது. இப்ப 30 நாள் வரைக்கும் ராணியை தேடல சார். ஏன்னா ஏகப்பட்ட ராணி வச்சிருக்காங்க. பிற்காலத்துல கர்த்தரை ஆசீர்வதிச்சு எஸ்தரை மகாராணியா கொண்டு வருகிறார். அப்ப ஏகப்பட்ட ராணி இருந்தாலும் ராஜா பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய, அந்த அதிகாரம் உள்ள அந்த பொற்செங்கோலை நீட்டினால் ஒழிய ஸ்தோத்திரம் முற்றத்தில் வந்து காத்திருப்பார்கள். யாரு காத்திருக்கான்னு ராஜா கேட்பாரு. அது எஸ்தர் என்று அறிவிக்கப்படும், அல்லது ஆமான் என்று அறிவிக்கப்படும், அல்லது மொர்தெகாய் என்று அறிவிக்கப்படும். அப்ப ராஜா உள்ள வாங்கன்னு சொன்னாதான் உள்ள போகணும். இல்லைன்னா ராஜாவுடைய வாயிலிருந்து வார்த்தை வரல அல்லது பொற்செங்கோல் நீட்டப்படவில்லை என்று சொன்னால் அந்த மனுஷனுடைய தலையை எடுத்துருவாங்க.
இப்ப மனைவியா இருந்தாலும், எஸ்தர் மனைவியா இருந்தாலும் ராஜாவுடைய பொற்செங்கோல் நீட்டினால் ஒழிய உள்ள போக முடியாது. இப்ப சொல்லும்போது இந்த அம்மா சொல்றாங்க, ஆல்ரெடி நான் ஏற்கனவே 30 நாள் வரைக்கும் அந்த ஆளை பார்க்க முடியல, ஏற்கனவே 30 நாள் வரைக்கும் அவர் என்னை தேடல, அப்ப நான் போய் என்ன செய்ய முடியும், நாட்டுக்காக நான் என்ன செய்ய முடியும், கொன்றுவாங்களேன்னு சொல்லும் பொழுது, நீ இந்த காலத்துல மௌனமா இருக்க வேண்டாம், நீ செயல்பட வேண்டும் என்று சொல்லும் பொழுது இவங்க செய்யறாங்க, நான் சட்டத்தை மீறி பிரவேசிக்க போறேன், சட்டத்தை மீறி அந்த சட்டத்தை உடைத்து உள்ளே போகிறேன். சட்டத்தை உடைப்பதற்கு ஒரு தைரியம் தேவை. ஆமா, பிசாசின் வல்லமையை உடைப்பதற்கு ஒரு தைரியம் தேவை. கர்த்தர் அப்ப அந்த தைரியத்தை எது உண்டாக்குது? தேவனுடைய பிரசன்னம் உண்டாக்குது. பிரியமாவுல அதை வாசிக்க விரும்புகிறேன். புத்தகம் 4ஆம் அதிகாரம் 15-16 வாசிக்கும் போது, அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீ போய் சூசானில் இருக்க யூதர் எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். ஆமா, ஈரான்ல தெக்ரான் சொல்றோம்ல, அந்த பகுதி தான் சூசான். இந்த சூசான் பகுதியில எங்களுக்காக ஜெபியுங்கள். அப்ப 3 நாட்கள் ஆமா அல்லும் பகலும் உபவாசம் பண்ணுங்கள். அதே போல நானும் என்னுடைய தாதி மாதரும், நானும் என்னுடைய பணிவிடைக்காரரும், நானும் என்னுடைய ஒர்க்கர்ஸும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். 3 நாட்கள் எதுக்கு ஜெபிக்க போறோம் அப்படின்னா, ராஜாவை பார்க்க, சட்டத்தை உடைத்து விட்டு ராஜாவை பார்க்க. என்ன சார், அவருடைய மனைவி தானே, பார்க்க முடியாதா? இல்ல, அவர் மனைவி தானே, சட்டத்தை உடைத்து பார்க்க முடியாதா? சட்டத்தை உடைத்து பார்க்க முடியாது. ஏனால் அது ஒரு எழுதப்பட்ட சட்டமா இருக்கிறது. எழுதப்படாத சட்டம் அல்ல, எழுதப்பட்ட சட்டம். அப்ப ராஜாவுடைய பொற்செங்கோலை நீட்டினா மட்டும்தான் உள்ள போக முடியும். இப்ப பார்க்கும் பொழுது, அப்ப நீரும் சூசானில உபவாசம் பண்ணுங்க, அல்லும் போல் உபவாசம் பண்ணும் பொழுது சட்டத்தை மீறி அதில் வாசிக்கிறேன், எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமா சட்டத்தை மீறி ராஜாவிடத்துல பிரவேசிப்பேன், நான் செத்தாலும் சாகுறேன் என்று சொன்னான். அப்பொழுது மொர்தெகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் செய்தான். அப்ப ஒரு வார்த்தை வருகிறது, மௌனமாயிருந்த எஸ்தர் இப்போ செயல்பட ஆரம்பிக்கிறத பார்க்கிறோம். பிரைஸ் காட். மௌனமாயிருந்த எஸ்தர் இப்பொழுது செயல்படக்கூடிய வார்த்தையை பெற்றுக்கொண்டு செயல்படக்கூடியதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் செத்தாலும் சாகுறேன் ஒரு டெடிகேஷன், ஒரு அர்ப்பணிப்பு. ஆமா, கோதுமை மணி செத்தால் ஒழிய பலனை தராது என்று ஆண்டவர் சொன்னார். அந்த ஒரு விதை, அந்த விதை செத்து போற மாதிரி இருந்தா தான் மரம் உண்டாகிறது. எனவே இந்த கால வேளையில புரட்சியாளர்கள் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் அழிக்கப்படவில்லை, அவர்கள் மடிந்து போகவில்லை. புரட்சியாளர்கள் எல்லாமே விதைக்கப்பட்டிருக்கிறார்கள், பரிசுத்தவான்கள் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அவரை கொண்டு ஒரு அசைவு மறுபடியும் தோன்றி கொண்டுதான் இருக்க முடியும். அப்ப எலிசா மரித்து போனார், அது குகையில போட்டாங்க எலிசா தீர்க்கதரிசியை. பல ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு யுத்தம் உண்டாகுது. யுத்தத்துல ஒருவன் மடிந்து போகிறான், இஸ்ரேல் மடிந்து போகிறான், அவனை தூக்கி அதில் அடக்கம் பண்றாங்க. அவன் எந்திரிச்சு வர்றதை பாக்குறோம், செத்து போன உயிரோடு வர்றதை பாக்குறோம். ஏன்னா எலிசாவின் எலும்புக்குள் பல ஆண்டுகள் ஆனாலும் எலிசா எலும்புக்குள் ஒரு வல்லமை இருந்தது. அந்த வல்லமை மரித்து போன ஒரு சரீரத்துல போடப்படும் பொழுது அந்த சரீரம் உயிர் தெழுந்ததை பாக்குறோம். ஆமா, இருக்கும் போதுவே 2-3 பேரை எலிசா உயிரோடு எழுப்பதை பாக்குறோம். அப்ப செத்து போகும் பொழுதும் செத்த எலும்புக்குள்ளும் ஒரு வல்லம் இருந்தது. பிரியமானவர்களே, இந்த கால வேளையில நான் மடிந்தாலும் செத்தாலும் சாகுறேன் என்று அந்த தடையை மீறி உள்ள போகிறத பாக்குறோம். பிரைஸ் தி லார்ட். தடையை மீறி உள்ள போனதை பாக்குறோம். அப்ப தடையை மீறி உள்ள போய் உபவாசம் பண்ணுங்க. சொந்த கணவனை பார்க்கறதுக்கு 3 நாட்கள் அல்லும் போலும் உபவாசம். சொந்த ராஜாவை பார்ப்பேன். ஆமா, கட்டில் ஒரே கட்டில ஒரே அறையில பேசி கொண்டிருந்த சொந்த கணவனாக இருந்தாலும் அவர் ராஜாவாக இருக்கிறார். எனவே அவர் சந்திப்பதற்கு இவர்கள் 3 நாட்கள் உபவாசம் பண்ணினார். இந்த கால வேளையில இயேசு ராஜாவின் பிரசன்னத்தை சில இடத்துல பல ஆமானங்கள் தடை செய்யும், சில பிசாசு சில வல்லமைகள் அந்த பிரசன்னம் வரவிடாதபடி தடை செய்யும். அதுக்கு நாம சில நேரம் நாமும் அல்லும் பகலும் உபவாசம் பண்ணும் பொழுது சில நாமும் தைரியமாய் தேவ சமூகத்துல பிரவேசிக்க முடியாதபடிக்கு சில பழைய பாவங்கள் நினைப்பூட்டப்படும், பழைய காரியங்கள் போராடும். அதெல்லாம் உடைக்க வேண்டும் என்றால் உபவாசம் பண்ணி, அவன் எஸ்தர் ராஜாஜி உபவாசம் பண்ணி தடையை மீறி உள்ள போகும்பொழுது தேசத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வந்ததை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 5ஆம் அதிகாரத்துல ஆமா எஸ்தர் அதே போல முற்றத்தில் போய் நிற்கிறார். யார் என்று கேட்கும்பொழுது எஸ்தர் என்று அறிவிக்கப்படுகிறது. அப்ப ராஜா பொற்செங்கலை நீட்டுகிறார். உள்ள போகும்பொழுது என்ன வேணும்? எஸ்தர் ராஜ்யத்தில் உனக்கு பாதி கட்டணம் கிடைக்கும் சொல்லும் பொழுது, இல்ல நீ ஒரு பார்ட்டிக்கு வர வேணும், ஒரு விருந்துக்கு வர வேண்டும் சொல்லி அழைக்கிறத பாக்குறோம். அதுக்கப்புறம் விருந்து முடியுது, என்ன வேணும்? அடுத்த நாள் ஒரு விருந்து வைக்கிறத பாக்குறோம். அடுத்த நாள் விருந்து வைக்கும் பொழுதுதான் அந்த விருந்துல ஆமானுடைய சதி ஆலோசனையை சொல்லி அந்த காரியத்தை ராஜாவுக்கு அறிவிக்கப்படும் பொழுதுதான் அப்ப காரியத்துல தேவன் பெரிய காரியத்தை செய்யறதை பாக்குறோம். அப்பொழுது ஆமானை தூக்கி போட்டார்கள். ஆமா, ஆமான் மொர்தெகாயை தூக்கப்படும் சொல்லி ஒரு 50 அடி மூலம்
ஒரு பெரிய ஒரு தூக்கு மரத்தை ஒரு போஸ்ட் மாதிரி ஒரு போஸ்ட் கம்பு மாதிரி பெருசா ரெடி பண்ணி வச்சிருந்தான். அதுல சத்துரு விழும்படியாக யூதருடைய சத்துரு விழும்படியாக கர்த்தர் செய்த பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில பல ஆமான்களை சங்கரிக்க நீங்கள் ஜெபித்துதான் ஆக வேண்டும். பல ஆமான்களை மேற்கொள்வதற்கு நீங்கள் போராடித்தான் ஆக வேண்டும். இப்பொழுது எஸ்தர் ராஜ்யத்துல பெருசா கேட்கல. எங்களுடைய யூதர்களை, எங்களுடைய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ராஜ்யம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த யூதர்களை, சிறுபான்மை மக்களை, கொஞ்சம் குழுக்களாக வாழக்கூடிய எங்களை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்கிறாரே என்று சொல்லும் பொழுது இப்ப பார்க்கும்போது தேவன் அந்த ஸ்கிரீன் பிளேல வேற விதமாய் காட்சிகளை கொண்டு வரதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில நம்முடைய முழு குடும்பமும், தகப்பன் வழியும், தாய் வழியும், சொந்த பந்தங்களும், சொந்த இனங்களும் எல்லாம் பரலோகம் போக வேண்டும் என்று தேவ சித்தம். அப்ப அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் உபவாசம் பண்ண வேண்டாம். வாரம் ஒரு முறை, மாதம் ஒரு முறை. இதற்காக மாத்திரம் நம்முடைய தேவைக்காக மாத்திரம் அல்ல, நம்முடைய சொந்த பந்த ரட்சிப்புக்காக மாத்திரம் என்று சொல்லி ஒரு நாள் நியமிச்சு, எப்படி எஸ்தர் ஜெபித்தாலோ, நம்ம எப்படி ஜெபித்தார்களோ, எஸ்தர் ராஜா எப்படி ஜெபித்தார்களோ, நாமும் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் செயல்படுவார். அதுல வாசிக்கிறேன். அப்ப 9ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது தேவன் அந்த இடத்துல பெரிய மகத்துவமான காரியங்களை செய்கிறார். ராஜாவின் வார்த்தையின்படி, அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுவதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்த நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாக முடிந்தது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வல்லமையினால எந்த தேதியில, ஆதார் மாதம் 13ஆம் தேதியில ஸ்தோத்திரம், ஒட்டுமொத்த யூதர்களை களையெடுக்க வேண்டும், கொன்றுவிக்க வேண்டும் என்று அந்த திட்டம் தீட்டினார்களோ, அந்த தேதியில யூதர்கள் மேற்கொள்ளலாம் என்கிற ஒரு காரியம் மாறுதலாக முடிந்ததை பார்க்கிறோம். பிரைஸ் காட். எனவே கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப முதலாவது எழுதப்பட்டிருந்தது யூதர்கள் கொன்று போட வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது. இப்ப எழுதப்பட்ட காரியம் யூதருடைய பகைஞர் கொன்று போடப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டது. இப்ப 13ஆம் தேதியில இவங்க பூரா கொள்றாங்க. ஆனாலும் இன்னும் எதிரிகள் ஏராளமாக இருக்கிறார்கள். அப்ப 17ஆம் தேதியில இன்னும் ஒரு நாள் எங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுங்க, அப்ப நான் இன்னும் அழிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ராஜா அனுமதிக்கிறார். அப்பொழுது ஆமானை கொண்டவர்கள் 13ஆம் தேதியில, 14ஆம் தேதியில ஆமானுடைய 10 குமாரரையும் கொண்டுட்டாங்க. அப்ப ஒட்டுமொத்த காரியத்தை கொன்று விடுவதை பார்க்கிறோம். இந்த நாள்ல சில காரியத்துல நாம் பழிவாங்க துடிக்க கூடாது. இப்ப ஒருவேளை ஆமான் மொர்தெகாயை மட்டும் கொண்டிருந்தாருன்னா ஸ்தோத்திரம், இது ஒரு பெரிய புரட்சி நடந்திருக்க. அல்லது ஒரு மொர்தெகாயை மன்னிச்சு விட்டுருக்கலாம். மன்னிச்சு விட்டுருந்தா ஆமானும் ஆமானுடைய பிள்ளைகளும் குடும்பமும் காப்பாற்றப்பட்டிருக்கும். எனவே மன்னிப்பு என்பது மற்றவர்களுக்கு அல்ல, நமக்கு தான் ஆசீர்வாதமாக இருக்கிறது. நான் அவர்களை மன்னிக்கும் பொழுது நான் வியாதி இல்லாதவனாய் வாழுகிறேன். நான் அவர்களை மன்னிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு பிரியமாக இருக்கிறார், கர்த்தர் என் மேல பிரியமாக இருக்கிறார். நான் அவர்களை மன்னிக்கும் பொழுது அது அவர்களுக்கு அல்ல, எனக்கு ஆசீர்வாதமாக அமைகிறதை பார்க்கிறோம். அப்ப எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர்கள் ஆமானை வணங்கினார்கள், நமஸ்கரித்தார்கள். ஒரு மனிதன் மற்றும் அவனை நமஸ்கரிக்காமல் வணங்காமல் இருந்தால் அதை விட்டுருக்கலாம். ஆனால் அந்த கோபம் எங்க கொண்டு போய் நினைச்சுச்சுன்னா முழு குடும்பத்தையும் அழிவுக்குள்ளாக நிறுத்தினது பிரியமானவர்களே. எனவே இந்த காரியம் ஒருவேளை கர்த்தருடைய காரியமா அமர்ந்திருக்கலாம். ஆனாலும் சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றா, சில நேரம் சில பேர் நம்மளை கனவீனம் பண்ணுகிறார்கள், உண்மைதான். சில பேர் நம்ம ஊழியராய் மதிக்கவில்லை. சில இடங்களில் நம்மளை கனவீனம் பண்ணுகிறார்கள். திருமண மண்டபத்துக்கு போறோம், ஒரு ஏதோ பாட்டிக்கு போறோம், சொந்த பந்தம் நம்ம கண்டுக்கல, உடனே ஆத்திரப்படக்கூடாது, உடனே கோபப்படக்கூடாது. அதை இக்னோர் பண்ணி கடந்து போகும் பொழுது கர்த்தருடைய கரம் உங்களோ மேல இருக்கும். பிரசனத்தை மாத்திரம் என்ஜாய் பண்ணுங்க. பிரைஸ் காட். அவன் எனக்கு நினைக்கல, அவன் என்னை யோசிக்கல, அவன் என்னை கண்டுக்கல, இதை சொல்லாதபடிக்கு கர்த்தருடைய பிரசனத்தை மாத்திரம் என்ஜாய் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், உங்களை நடத்துவார். இப்ப சொல்லும் பொழுது காரியம் மாறுதலாக பிடிந்தது. இந்த காலை வேளையில உங்கள் குடும்பத்தை அழிக்க வேண்டும், உங்கள் பிசினஸ் அழிக்க வேண்டும், உங்கள் பிள்ளைகளை அழிக்க வேண்டும், ஏதோ ஒரு காரியத்தை அழித்தாக வேண்டும் என்று துடிக்கக்கூடிய அமலேக்கிய வல்லமை, துடித்து கொண்டு கூற ஆமானின் வல்லமை விரட்டுங்க. உபவாசம் போடுங்க. உங்க சரீரங்கிற அந்த அமலேக்கியான சரீரம் என்கிற ஆமான அழிங்க, அந்த சரீரத்தின் கிரியையில் அழிங்க. அப்ப ஸ்தோத்திரம், அப்ப ஆவியில பிழைப்பீங்க, அப்ப கர்த்தரோடு நடப்பீங்க. இப்ப பார்க்கும்பொழுது ஸ்தோத்திரம், இவர்கள் அழித்தார்கள், ஆமானை அழித்தார்கள், ஆமானுடைய எதிரிகளை அழித்தார்கள், யூதருடைய எதிரியை அழித்தார்கள். காரியம் மாறுதலாக முடிந்தது. எனவே இந்த நாள்ல கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, காரியம் மாறுதலாக முடிய போகிறது. எனவே எஸ்தர் நீங்க செயல்பட வேண்டும். எனவே எஸ்தர் நீங்கள் செயல்பட வேண்டும். நீங்கள் கர்த்தருக்காக செயல்படும் பொழுது நிச்சயமாய் தேவன் தேடக்கூடிய எஸ்தர் நீங்க தான். எனவே இந்த காலை வேளையில நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். பெண்கள் தினத்துக்காக பேசி கொண்டிருக்கிறேன். அப்ப தேவன் தேடக்கூடிய தேவன் தேடக்கூடிய மனுஷன் நீங்க தான். தேவன் உங்களை தேடிக்கொண்டிருக்கிறார். பல ஆண்டுகள் பல காரியங்கள் புரட்சி செய்தே வந்தார்கள். எஸ்தரை பார்க்கிறோம், ரூத்தை பார்க்கிறோம்,
அப்புறம் அதுக்கப்புறம் அனலியா சப்ரி அந்த இன்னொரு ஆளுல பார்க்குறோம். அகிலா பிரிஸ்கிலாவை பார்க்குறோம். அப்போ பல பெண்கள் தேவனுடைய சமூகத்துல பல புரட்சி பண்ண மீரியாமை பார்க்குறோம். அதுக்கப்புறம் தெபோராலை பார்க்கிறோம். யோபுடைய குமாரத்திகளை பார்க்கிறோம். பல ஆசீர்வாதமான காரியங்களை பார்க்கிறோம். அதே போல காலேபுடைய குமாரத்தியை பார்க்கிறோம். எனக்கு இன்னும் ஆசீர்வாதத்தை வேண்டும் என்று சொல்லி நீ வறட்சியான இடத்தை தந்தி இப்பொழுது நீர்ப்பாய்ச்சான இடத்தை தாரும் என்று சொல்லி காலேபிட்ட போய் அவருடைய குமாரத்தை கேட்டு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வாங்கினதை பார்க்கிறோம். பைபிள்ல பல ஆசீர்வாதத்தை பெண்கள் போராடி வாங்கினார்கள். பிரியமானவர்களே, போராடினார்கள். நம்ம குடும்பத்தின் எழுப்புதலுக்காக பெண்கள் போராட வேண்டும், பெண்கள் செபிக்க வேண்டாம். ஆண்கள் ஒர்க்குகளை பிஸியா இருப்பான், டென்ஷன் ஆயிடுவான், அவன் பல மணி நேரம் உட்கார்ந்து ஜெபிக்க முடியாது. ஆனால் பெண்கள் அதிகமாய் ஜெபிக்கும் பொழுது ஊழியங்களும் பெண்கள் அதிகமாக ஜெபிக்கும் பொழுது குடும்பமும் நிச்சயமாய் ஆசீர்வாதத்துக்குள்ளாக மாறும். அப்ப ஒரே ஒரு எஸ்தர் தான். ஒரே ஒரு எஸ்தர் தான். 3 நாட்கள் தான் உபவாச ஜெபம் தான் தேசத்துல யூதர்களை அழிய விடாதபடிக்கு பாதுகாத்தது. அதுக்கப்புறம் பெர்மனண்டாவே கொஞ்ச நாளைக்கு ஒரு 300-400 வருஷத்துக்கு யூதருக்கு எதிரிகள் இல்லாமே மாற்றிச்சு, காரியத்தையே மாறுதலாக முடிந்தது. எனவே இந்த காலத்துல நீங்கள் மௌனமா இருக்க வேண்டாம். இந்த காலத்துல நீங்க செயல்படுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார்.